வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் தமிழ் பிளாக் செயின் அப் யூடியூப் சேனல். ஸோ நம்ம பிளாக் செயினில் பார்த்தீங்கன்னா நியூ டெக்னாலஜி இந்த பாட்ஸ் ஈகோசிஸ்டம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை பற்றி நம்ம நிறைய டேட்டாஸ் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பாட்ஸ் ஈகோசிஸ்டமுடைய ஐபிஎஸ் டோக்கன் மெக்கானிசம் டோக்கனமெக்ஸம் இது என்ன பண்ண போது எந்த மாதிரியான ஒரு ஈகோசிஸ்டமில் டெவலப் பண்ணப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த சிஸ்டம் முழுக்க ஒரு டீசென்ட்ரலைஸ்டாக டிசைன் பண்ணப்பட்டது, ஒரு யூனிக்கான ப்ராஜெக்ட்டு. இது எப்படி சொல்கிறோம் சார் யூனிக்கானது அப்படின்னா, நான் இந்த ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணுங்கள் இஸ் த யூனிக் ஆர் நாட் அப்படின்றது. மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா டெஃபி ப்ரோட்டோக்காலையும் ஓவர் கம் பண்ணி ஸோ நியூ மெக்கானிசத்தோட நியூ அல்கரிதம் நியூ கோடிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்த விட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அப்படின்னா டெஃபியில் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சிஸ்டம் எப்போ சார் வந்தது, எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஏப்ரல் மாதம் 25 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லைவில் வந்தது. ஓகேங்களா? ஸோ நம்ம டைம் படி இந்தியன் டைம் படி 6:30 AM வந்தது, ஏப்ரல் 25, 2024. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஏர்லியான ஸ்டேஜாக இருக்குது. இன்றைக்கி தேதி பார்த்தோன்னா மே மாதம் 29. ஓகேங்களா? ஸோ பாண்ட் ஆக்டிவேஷன் ஆல்ரெடி இருந்தது. ஸ்டேக்கிங் ஓப்பன் ஆனது பார்த்தோன்னா மே 23, இன்றைக்கி 29. ஓகே, ஆல்மோஸ்ட் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ நாளாக இருக்குன்னு. ஸோ ஒரு ஏர்லியான ஸ்டேஜில் ஒரு நியூ ஸ்டேஜ் அப்படி இருக்கும்போது நியூவான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அது மூலமாக கிடைக்கும். ஸோ அது எப்போயுமே கிரிப்டோவில் இயர்லி ஸ்டேஜ் இஸ் த பெஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்ஸ் மணி ஈகோசிஸ்டம் அப்படின்றத இந்த சிஸ்டம் எப்படி சார் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா, இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னு கரெக்டாக நம்ம அவங்களுடைய வழியிலே போனோம்னா அது கரெக்டாக தெரியும் நமக்கு எதற்காக இந்த சிஸ்டம் இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த சிஸ்டம் the பாட்ஸ் ஈகோசிஸ்டம் built on dual token model designed to solve one of the biggest problem in the டெஃபியில் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளத்தை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக தான் டியூல் டோக்கன் மாடலை டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த டியூல் டோக்கன் மாடல்னால் என்ன சார், அது என்ன சார் பண்ண போகுது, ஏற்கனவே என்ன சார் பிரச்சனைனா, ஸோ இவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அன்சர்டனபிள் இன்ஃப்ளமேஷன் அண்டு ப்ரைஸ் கொலாப்ஸு. ஸோ பணவீக்கம் அண்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகுது, டோக்கனுடைய சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் அதில் லிக்விடிட்டி இல்லாமல் இருக்கிறது, ஸோ ப்ரைஸ் ட்ராப் ஆகி டோக்கன் ஜீரோ ஆகிடுறது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இந்த சிங்கிள் டோக்கன் ஸ்டேக்கிங் மெத்தடில் இருக்குது. ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய மெக்கானிசம் இதோட பார்த்தீங்கன்னா நிறைய மெக்கானிசம்னா இட்ஸ் மீன்ஸ் சிங்கிள் டோக்கன் மெக்கானிசம். ஓகே, ஒரே ஒரு டோக்கன் வச்சு ஸ்டேக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஸோ இங்கே ஒரு 2 டோக்கனை கொண்டு வந்திருக்கோம். ஒன்று பார்த்தோன்னா ஐபிஎஸ் டோக்கன், இன்னொன்று பாட்ஸ் டோக்கன். இந்த ஐபிஎஸ் டோக்கன் என்ன சார்னா ஹீல்டு டெஃபி என்ஜின். ஓகே, வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது, கண்ட்ரோல்டு மெக்கானிசமாக இருக்குது இல்லை. ஓகே, அதுதான் ரொம்ப முக்கியம். இது மின்டிங் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பாட்ஸ் அப்படின்றது வேல்யூ ஆகும், ஒரு ஃபிக்ஸட் சப்ளை ஆகும், லாங் டேர்ம் அசட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, டியூல் டோக்கன் மெக்கானிசமில் டிசைன் பண்ணப்பட்டதுனால இதை நாங்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கோம். ஒன்று மின்டிங்லேயும் இருக்குது, இன்னொன்று ஃபிக்ஸட் சப்ளை இருக்குது, லிமிடெட் சப்ளைன்னு சொல்லலாம். ஸோ இதோட சப்ளை எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய டியூல் டோக்கன் மேட்டர் எதுக்காக இந்த சிஸ்டம் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, ஒன்று ஆக்டிவ் ஓகேங்களா, ஐபிஎஸ் கிரியேட்டிவ் ஆக்டிவாக இருக்கும், எப்பவுமே ஒரு ஆக்டிவ் என்ஜினாக இருக்கும். இது என்ன சார் பண்ண போகுதுன்னா, ஒரு ஸ்டேக்கிங், பாண்டிங், ரிவார்டு, லிக்விடிட்டி இந்த மாதிரி இந்த சிஸ்டம் ஒர்க்கிங்லேயே இருக்கும். வாங்குறது, விற்கிறது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது, ஸ்டேக் பண்ணுறது, அன்ஸ்டேக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வேலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு எப்பவுமே ஒர்க்கிங்கோடு இருக்கும். ஓகே, இது ஒரு ஆக்டிவ் என்ஜினாக இருக்கும். இது வேல்யூவை கேப்சர் பண்ணும். வேல்யூ எங்கே சார் கேப்சர் பண்ணுவோம்னாக்கா, இதோட வேலை என்னன்னாக்கா, அந்த பாட்ஸ் டோக்கன் அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டியை கேப்சர் பண்ணி பத்திரமா சேகரித்து வச்சு என்ன பண்ணோம், நம்முடைய ஈகோ சிஸ்டமை பாதுகாப்பாக வச்சிருக்கோம். அதுதான் வேல்யூ கேப்சர் சொல்லலாம். ஸோ இது லிமிடெட் சப்ளையாக இருக்கும். ஓகே, இந்த ஈகோ சிஸ்டம் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணும், லாங் டேர்ம் அசட்டாக இருக்கும். இந்த டோக்கன் ஒரு அசட் டோக்கன் மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த பாட்ஸ் டோக்கன் இதோடைய சப்ளை எவ்வளோ சார், 27 மில்லியன் சப்ளை கொண்ட ஃபிக்ஸட் சப்ளை கொண்ட ஒரு டோக்கன். இந்த டோக்கன் லாங் டேர்ம் அசட்டுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, கவர்னன்ஸ் டோக்கனை யூஸ் பண்ணலாம், இன்சென்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் ஹோல்டிங் வச்சுக்கலாம், ஈகோ சிஸ்டம்
ஈகோ சிஸ்டம் லாங் டேர்மில் வச்சிருக்க ஒரு உதவும் சிஸ்டமாக இருக்குது. இதை வந்து ஸ்டோர் பண்ணி வேல்யூ வந்து ஏற்றக்கூடிய ஒரு சிஸ்டமாக வச்சுக்கலாம். பத்திரமா சேவ் பண்ணோம்னா இந்த சிஸ்டமை இந்த பாட்ஸ் டோக்கன் வேல்யூ ஏற்றும் அப்படின்றாங்க. இது எப்படி ஏற்ற போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு அல்காரிதம் இருக்குது, இதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்குது, அதை பார்க்கலாமா? ஸோ இந்த சிஸ்டமில் இந்த பாட்ஸ் டோக்கனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் மெக்கானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டோக்கனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த பாட்ஸ், இந்த பாட்ஸ் டோக்கன் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இதில் இந்த பாட்ஸ் மார்க்கெட்டுடைய கவர்னன்ஸ் டோக்கன் தான் இது. இந்த பாட்ஸ் மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா ப்ரிடிக்ஷன் மார்க்கெட். நேற்று தான் லான்ச் ஆச்சு, மே மாதம் 28 ஹாங்காங்கில் ஈவெண்ட்டோட லான்ச் ஆன ஒரு மிகப்பெரிய ஒரு குளோபல் மார்க்கெட் இது. இது ஒரு ரியல் ரெவன்யூ உருவாக்கக்கூடிய ஒரு மார்க்கெட். ஓகே, இந்த ப்ரெடிக்ஷன்னா பெட்டிங் நடக்கலாம் அது மாதிரி. ஓகே, ஸோ அதை வந்து நேற்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய டோக்கனாமிக்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது இன்னொரு விஷயம் பார்த்துங்க. இது என்ன பேரில் வந்து ட்ரேட் பண்ணப்பட்டிருக்குன்னா இது வந்து ஒரு ஃபியூர்லி பிடிசி பேர். ஓகே, ஃபிக்ஸட் சப்ளை கொண்டது. அதோடைய பேர் வந்து நாளைக்கு என்ன பண்ணுவோம், பிடிசியோட விற்றுக்கலாம். இதை பை பண்ண முடியாது, ஆனால் செல் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த டோக்கனை சேகரித்து வைக்கிறதுக்கு மூலமாக இது ஒரு செல்லிங் அசட்டாக இருக்கும். இந்த செல் பண்ணும்பொழுது என்னன்னா பிடிசி கிடைக்கும். இது எப்படி நமக்கு இங்கே பிடிசி வருது, இந்த சிஸ்டம் எப்படி முழுமையாக ஒர்க் ஆகுது, இதோட டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி நடக்குதுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக இந்த கிளியரிட்டி புரியும். ஸோ எவ்ரிடே வந்து 0.5% வந்து இந்த டோட்டல் சப்ளை வந்து ரிடக்ஷன் பண்ணப்படும். எப்படின்னா வெளியே வருது சப்ளையில் 21 மில்லியன் சொன்னல, அந்த 21 மில்லியனில் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஒரு 21 மில்லியன் சப்ளை கொண்ட இதில் 1 மில்லியன் ஹேர் ட்ராப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ மீதி என்ன பண்ணுறாங்க, பேலன்ஸை வந்து 20 மில்லியன் இருக்குது. அந்த 20 மில்லியனில் என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி வந்து 0.5% வந்து பர்னிங் நடக்குது. அந்த பர்னிங் நடந்துச்சுன்னா அதில் டெய்லி 0.5% வெளியே வருதுல்ல, ரிடக்ஷன் சப்ளையில் குறையுது. அதில் 80% பர்னிங். ஓகே, டெஸ்ட்ராய் ஆகிடும். சிஸ்டமிலிருந்து டோட்டல் சப்ளை வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய 20% அந்த சிஸ்டமில் வரக்கூடிய வெளியே வரக்கூடிய இதில் 20% வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. யாருக்கு சார் ஆகுதுன்னா இங்கே எல்லாருக்குமே ஆகும். எவ்ரி யூஸருக்கு 10% VIP 0லேருந்து VIP 9 வரைக்கும் கேட்டகரி இருக்குது. இவங்க எல்லாருக்குமே இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனை பிரித்து கொடுக்கப்படும். அது எப்படி சார் கொடுக்கப்படுதுன்னா இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது, டெய்லி வந்து வரக்கூடிய சப்ளைன்னு சொன்னால வெளியே அவுட்புட்டு இதில் வந்து 80-20 பிரிக்குது. அப்போ எப்படி சொல்லலாம்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு 10,000 டோக்கன் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், 10K வருது வெளியே. அது 8K டோக்கன் வந்து பர்னிங் போயிடுச்சு. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது, 2000 டோக்கன். அப்போ 2Kன்னு சொல்லலாம். ஓகே, இந்த 2000 டோக்கன் என்ன பண்ணால் 10 பிரியும். எப்படின்னா இங்கே 10 போல் சொல்லிக்கல, இங்கே இது வந்து 10. அப்போ 10 அப்படின்னு எப்படி சொன்னாக்கா VIP 0 வந்து VIP 9 இருக்குல்ல. ஸோ இங்கேருந்து அப்போ குளோபல் யாரெல்லாம் ஒரு ஸ்டேக்கிங் ஆக்டிவாக வராங்களோ அவங்க எல்லாருமே VIP 0 ஒரு யூசர், குளோபல் யூசர். அவங்களுக்கு எப்படின்னா 10% அலோகேஷன். இது எப்படி அலோகேட் பண்ணுறாங்கன்னா இந்த டோக்கன் வந்து சொன்னால 20K இதை வந்து 10 பிரிக்கிறாங்க. அப்போ எப்படி 10 போல் இருக்குல்ல. ஸோ அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே 200 காயின் வந்து பிரியும். 200 இதே மாதிரி எல்லாத்துக்கும் 200 பிரியும். ஸோ அப்போ 10 போலில் 200 வச்சுன்னா இந்த ஆக்டிவ் யூசர்னு சொன்னல குளோபல் மார்க்கெட்டில் யாரெல்லாம் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் இன்வெஸ்டர் எல்லாமே ஆக்டிவ் யூசர் தான். ஸோ அந்த வால்யூம் எவ்வளோ இருக்குது அவங்களுக்கு ஸ்டேக்கிங் செல்ஃப் ஸ்டேக்கிங் என்ன பண்ணிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணும், இந்த 200 டோக்கனை பிரித்து கொடுக்கப்படும். அடுத்தது VIP 1 கேட்டகரி. இந்த கேட்டகரியில் யாராவது இருக்காங்களா ரேங்க் வச்சு பண்ணாங்களோ அவங்களுக்கு அதே மாதிரி அந்த கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிஸ்டம் என்ன பண்ணும், வால்யூம் வந்து லெவலுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுக்கப்படும். ஓகே, 1000 பேர் வந்து 1000 பேர் பிரித்து கூட அந்த கேட்டகரியில் உள்ள. ஓகே, அந்த போலில் அலோகேஷன் 200 டோக்கனை. ஓகே, ஸோ அப்போது இன்னொன்று விஷயம் இருக்குது, இந்த ரேங்க் அச்சீவ் பண்ணுறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் இருக்குனாக்கா அதிகமான டோக்கனை அவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டோக்கன் வந்து ஃப்ரீ டோக்கன். ஓகே, இந்த பார்ட்ஸ் டோக்கன் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய ஒரு டோக்கன். எப்படி சார் அதிகமாக கிடைக்குன்னா இப்போ நான் வந்து VIP 2ல் இருக்கேன். அப்போ எனக்கு VIP 1 VIP 0 அப்படின்றது இது எல்லாத்துடைய 10% அலோகேஷன் அப்படி கிடைக்கல. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ எனக்கு வந்து இதுக்கு வந்து இப்போது இதுக்கு 0.5 கிடைக்குன்னு வச்சுக்கலாம் காயினு, இதுக்கு 0.7 கிடைக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே 0.9 கிடைக்குது. அப்போது இது எல்லாமே எனக்கு குமுலேட்டிவாக கிடைக்கும். இதுதான் அதோட மீனிங். ஓகே, ஸோ மொத்தமாக இந்த சிஸ்டமில் எப்படி எடுத்துக்கலாம், மார்க்கெட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த சப்ளையை டிஸ்ட்ரிபியூஷன் யார் கொடுத்துறாங்க, நமக்கே கொடுத்துட்றாங்க. இந்த காயின் நமக்கே வந்துடுது. இதை நாளைக்கு விற்கும் பொழுது என்னவா கிடைக்குது, பிடிசியாக கிடைக்குது. ஓகே, நமக்கு நான் சொன்ன மாதிரி பிடிசியாக கிடைக்கும். இந்த பிடிசி எப்படி உள்ளே வருது அப்படின்றத நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அதை நல்லா கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஓகே ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கனுடைய பர்பஸ். அடுத்தது டோக்கன் ஐபிஎஸ் டோக்கன். இந்த பர்பஸ் என்ன சார், ஐபிஎஸ் டோக்கன் என்ஜின் வந்து டெஃபி சிஸ்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. டெஃபினாவே என்னது,
ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம பாண்டு, ஹீல்டு, ஆக்டிவேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஸ்டேக்கிங், ரிவார்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல், நம்ம பணத்தை கொடுத்து அதில் ஸ்டேக்கிங் பண்ணி காயினை ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஈக்கோசிஸ்டமாக டெவலப் பண்ணது தான் இந்த டோக்கன். ஓகே, இந்த ஐபிஎஸ் டோக்கன் எந்த மாதிரி டோக்கன் மேக்ஸிமம் எந்த மாதிரி சப்ளை இருக்குன்னா, இது வந்து நோ ஃபிக்ஸட் சப்ளை பை டிசைன்டு. இந்த சப்ளை இந்த ஐபிஎஸ் டோக்கன் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, நோ ஃபிக்ஸட் சப்ளையாக இருக்குது. மின்டிங் மூலமாக தான் கொடுக்க முடியும். ஏன்னா இங்கே சொல்கிறாங்க பாரு, ஐபிஎஸ் டஸ் நாட் ஹேவ் கேப்டு சப்ளை, ஃபிக்ஸடான ஒரு சப்ளை கிடையாது. அது என்ன, ஏன் இது பண்ண முடியாது அப்படின்னாக்கா, யூட்டிலிட்டி அண்டு ரிவார்ட் டோக்கன், இந்த டோக்கன் வந்து ரிவார்டாகவும் யூட்டிலிட்டி டோக்கனாகவும் பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா நீங்கள் டோக்கனை மின் பண்ணி தான் மக்களுக்கு வட்டியை கொடுக்க முடியும். அதனால் அதை பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுகிறோம், கண்ட்ரோல்டு மெக்கானிசம் வச்சுருக்கோம். உள்ளோ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் மெக்கானிசம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, இந்த டிசைன் எப்படி பண்ணப்பட்டிருக்கு, டிசைன் எக்ஸ்பெண்ட் இந்த ஈகோ சிஸ்டமை லாங் டேர்மில் கொண்டு போகிறதுக்கான ஒரு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டிசைன் என்ன பண்ணுறதுக்குன்னா, ஒன்று தான் அந்த கண்ட்ரோல்டாக இருக்குது ஒன்று, இன்னொன்று ஆப்செட் பை கண்டினியூஸ் பர்னிங். ஆப்செட் பை கண்டினியூஸ் பர்னிங்னாக்கா இதோட பர்னிங் மெக்கானிசம் வச்சுருக்கோம். மின்டிங்கில் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் வச்சுருக்கோம். இது ரெண்டுமே வந்து இந்த சிஸ்டமை பாதுகாப்பாகவும் லாங் டேர்மில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஈக்கோ சிஸ்டமாக இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அவங்க சொல்லக்கூடிய டேட்டா படி என்ன சார் இதில் அல்காரிதம் என்ன மெக்கானிசம் வச்சுருக்காங்கனாக்கா, ஸோ இங்கே இது வந்து நோ டைரக்ட் பாண்ட் மின்டிங், தட் இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மாதிரி சப்ளையை இன்ஸ்டண்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் கிடையாது நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ ஏற்கனவே நோ அன்கண்ட்ரோல்டு இன்ஃப்ளமேஷன் பாண்டிங் ஈவெண்ட்டாக இருக்குது. ஏற்கனவே மார்க்கெட்டில் இதெல்லாம் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பார்ட்ஸ் யூஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிஸ்டம் ஐபிஎஸ் டோக்கனை எப்படி மின் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இது ஒரு ஹைப்பை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் இல்லை. என்ன பண்ணாங்க, ரீபேஸ் போல் கான்டாக்ட் மாடல் அப்படின்னு ஒரு அல்காரிதமை உள்ளே கொண்டு வராங்க. அது என்ன சார் அப்படின்னாக்கா, இது வந்து ஐபிஎஸ் இஸ் நாட் பிரிண்டட் ஆன் த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உடனுக்குடனே டோக்கனை பிரிண்ட் பண்ணி மீன் பண்ணி தராது. அப்போ என்ன சார் பண்ணும், இது எப்படி சார் கொடுக்கும் அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டம் ஐபிஎஸ் இஸ் கால்குலேட்டட் அண்டு இஷ்யூடு பேஸ்ட் ஆன் சிஸ்டம் நீட். இந்த சிஸ்டம்க்கு என்ன தேவை, எப்போ தேவை, எவ்வளோ தேவை அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சிஸ்டம் நமக்கு டோக்கனை ப்ரொடியூஸ் பண்ணி தரையும், மார்க்கெட்டில் மின்டிங் பண்ணி தரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இதோட ஃபார்முலா லாஜிக் ஒன்று இருக்குது சார் அப்படின்னா, அந்த ஃபார்முலா என்ன சார்னாக்கா, இந்த ஃபார்முலா வந்து என்ன, த ஐபிஎஸ் சப்ளை இஸ் டைனமிக்லி அட்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் எஸ்டிமேட்டட் டிமாண்ட் ஃபார் நெக்ஸ்ட் 30 days. அடுத்த 30 நாட்களுக்கு என்ன தேவை, எவ்வளோ தேவை, எப்போ தேவை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா படி இந்த சிஸ்டம் என்ன பண்ணும், டோக்கனை மின் பண்ணி தரும் அப்படின்றாங்க. அப்போது இதோடைய ஃபார்முலா வந்து கிளியராக கண்ட்ரோல்டு மெக்கானிசமாக இருக்குது. டோக்கனை மின் பண்ணக்கூடிய இடத்துல ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசமாக இருக்குது. இது வரைக்கும் மார்க்கெட்டில் இல்லாத ஒரு அல்காரிதம், இல்லாத ஒரு ப்ரோக்ராம். அதுதான் இந்த பார்ட்ஸ் ஈகோ சிஸ்டமுடைய ஒரு ஃபர்ஸ்ட் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதனால தான் இதை நான் யூனிக்னு சொல்கிறது. அப்போ ஸோ அப்போ இந்த சிஸ்டம் வந்து யூனிக்கான ப்ராஜெக்ட் சொல்லிக்கல. ஸோ இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் யூனிக், தனித்தன்மை. ஏற்கனவே இருக்கக்கூடியதை செஞ்சால் காப்பி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு நியூலி கொண்டு வரப்பட்ட ஒரு அல்காரிதம். ஓகே, அப்போது இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு அல்காரிதம் இருக்குது. அப்போது இது வந்து கண்ட்ரோல் த இன்ஃபர்மேஷன் அண்டு ஸ்மூத் சப்ளை எக்ஸ்பென்ஷன். சப்ளை வந்து ஸ்மூத்தாக எக்ஸ்பெண்ட் ஆகும். இதனால் மார்க்கெட்டில் அதிகமான சப்ளை ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ நோ சடன் ப்ரைஸ் ஷாக்கிங் அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து உடனே ஒரே நாளில் மேலே கீழே ஏறி இறங்குறது, ரொம்ப ட்ராப்ஸு அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இருக்காது, பம்ப்ஸ் அண்ட் டம்ப்ஸு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டோக்கன் இன்ஃப்ளமேஷன் மாடல் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஏன் இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா, இது வந்து டிசைன்டு பை சிமிலியர் டு ஒலிம்பஸ் டிஓ புரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் சிமிலியர் டு ஒலிம்பஸ் டிஓ புரோட்டோகால் அப்படின்னா, இந்த சிஸ்டம் மார்க்கெட்டில் ஏற்கனவே இருக்குது சார். ஒலிம்பஸ் டிஓ புரோட்டோகால் அப்படின்றது ஒன்று இருக்குது. எப்போ சார் வந்தது, எப்படி சார் வந்தது மார்க்கெட்டுக்குள்ள, நமக்கே தெரியாமல் வந்துடுச்சா, இல்லைனா நமக்கு தான் தெரியல. இது வந்து எவ்வளோ நாள் ஆகுது, மார்க்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 years மேலே ஆச்சு. எப்போ வந்துச்சுன்னா 2021 மார்ச் மாதம் வந்தது. ஓகே, இந்த சிஸ்டம் இன்றைக்கும் ஸ்டில் ரன்னிங், ப்ரூவன் சிஸ்டம். மார்க்கெட்டில் இது ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஓகே, ஆனால் நான் என்ன சொல்கிறோம், நாங்கள் அதே மாதிரி தான் சிமிலியராக டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த சிஸ்டமில் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு, நிறைய இஷ்யூ வந்தது, டோக்கன் ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு சப்ளை அதிகமாகிடுச்சு சார் அப்படி. ஏன்னா இது இப்போ நம்ம சொன்னால் தான் இது தெரிய போகுது நிறைய பேர். ஆனால் இதை போய் செக் பண்ணால் உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். அப்போ நீங்கள் அது இது நாளைக்கு கேட்கக்கூடாதுல்ல சார், இது மறைச்சிட்டிங்கன்னு. ஆனால் என்ன, இந்த சிஸ்டமில் இந்த பிரச்சனை நடந்திருக்கு இதில், இந்த ஒலிம்பஸ் டிஓவில். அப்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சிமிலியராக டிசைன் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இந்த பிரச்சனை வருமா சார்னா, இங்கே தான் அவங்க என்ன சொல்கிறாங்க,
நாங்கள் அதே மாதிரி தான் வந்திருக்கோம். ஆனால் பட் என்ன சொன்னாங்க, இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். ஆனால் பட் ஹியர் த கீ டிஃப்ரென்ஸ், எங்களுடைய மெக்கானிசம் வித்தியாசமாக இருக்கும், அல்காரிதம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன சார் அப்படி? பட் ஹியர் கீ டிஃப்ரெண்ட் அப்படின்னா எங்களுடைய அல்காரிதமும் மெக்கானிசம் வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா ஒன்று, இந்த கண்ட்ரோல்டு ரீபேஸ் ஃபார்முலான்னு சொன்னல, அது அந்த ப்ரெடிக்டபிள் 30 நாட்களுக்கு முன்னாடி டிமாண்டை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு கண்ட்ரோல்டு மெக்கானிசம் இருக்குது. அடுத்தது இதில் என்ன சார், வேறு என்ன சார் இருக்குன்னா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட கவுண்டர் பேலன்ஸ்ட் மெக்கானிசம். கவுண்டர் பேலன்ஸ்ட் மெக்கானிசம் அப்படின்னா என்ன சார் பண்ண போகுது இது மார்க்கெட்டில் அப்படின்னா, ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன். இப்போ நான் வந்து சொல்கிறேன் சார், நான் எதை பேசினாலும் மார்க்கெட் இவங்க ஆப்போசிட்டில் பண்ணிகிட்டே இருக்காங்க சார், இவங்களோட ரியாக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க சார் அப்படின்னா, இதை வந்து ஃபியூர்லின்னா அது ஆப்போசிட்டாக ஒரு கவுண்டர் கொடுக்குற மாதிரி அர்த்தம். அதுக்கு நான் பேச எதிர்வினை. ஓகே, நான் என்ன சொன்னாலும் கவுண்டர் அடிக்கிறான் சார், நம்ம என்ன செஞ்சாலும் ஆப்போசிட்டில் ஒரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்கா சார், இங்கே நம்ம எதிர்த்து நிற்கிறான் சார், ஃபைட் பண்ணுறான் சார் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சொல்லிக்கலாம் அதை. ஓகே, இந்த கவுண்டர் பேலன்ஸ்டு பர்னிங் மெக்கானிசம் இதோட கீழே இருக்குது. அப்படின்னா இதோட மீனிங் ஒன்றும் இல்லைங்க, ஒரு பக்கம் பர்னிங் நடக்குது, இன்னொரு பக்கம் மின்டிங் நடக்குது. இப்போது இங்கே மார்க்கெட்டுன்னா அது சப்ளையை மின்டிங் நடக்குது. ஓகே, இது வந்து ஒரு அல்காரிதம். அப்போ இதில் வந்து பர்னிங் நடக்குது. அப்போ இங்கே கண்ட்ரோல் இருக்குது, இங்கே பர்னிங் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டில் எப்படி பியூர்லி கண்ட்ரோல்டாகவும் ஒரு பர்னிங் மெக்கானிசம் உள்ளே வச்சுருக்காங்க. அதுதான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இது எப்படி சார் பண்ண போகிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு சிஸ்டமை ஒரு டோக்கனை பர்ன் பண்ண என்ன தேவை, லிக்விடிட்டி தேவை, டாலர் தேவை. அப்போ இங்கே பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சிஸ்டமில் இது ஒரு பார்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் இருக்குல்ல, இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, டெஃபிக்கு லிக்விடிட்டியை கொடுக்குது, இங்கே பாருங்கள், டெஃபி லிக்விடிட்டி கோர் அப்படின்றோம். ஓகே, இது எங்கேருந்து சார் எவ்வளோ சார் வருதுனாக்கா, இதோடைய வேலைக்காரங்க எங்கெல்லாம் இருந்து எவ்வளோ சப்ளையை கொண்டு வருதுன்னு. இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட் அப்படின்றது உண்மையான ஒரு ரியல் யூஸ் கேஸ் கொண்ட ஒரு ஒரு யூஸ் கேஸ் கொண்ட ரியல் ரெவென்யூ உருவாக்கக்கூடியது. மார்க்கெட்டில் அதிகமான டாலர் எங்கே சார் புழங்குனாக்கா, இந்த வேர்ல்டில் ப்ரெடிக்ஷன் பெட்டிங் நடக்கும், ப்ரிடிக்ஷன் கணிக்கிறது, முன்கூட்டியே கணிக்கிறது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாலி மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்முடைய டீசென்ட்ரலைஸ் ஸ்பாட்ஸ் மார்க்கெட் வருது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் பெட்டிங் நடக்கும், எஸ்ஆர்னோ கொஷின் அண்ட் பாலிடிக்ஸில், கிரிப்டோவில், அப்புறம் மேக்ரோ ட்ரேடிங் அண்ட் குளோபல் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பெட்டிங்ஸ் நடக்கும். அதை வழியாக அந்த பிளாட்ஃபார்முக்கு ஒரு ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் எல்லாமே எங்கே வருது, நம்முடைய டெஃபி கோருக்கு வருது. அப்போ டெஃபின்றது எது, நம்முடைய லிக்விடிட்டி எது, ஐபிஎஸ் டோக்கனுடைய சிஸ்டம் தான். அந்த ஐபிஎஸ் டோக்கனுக்கு லிக்விடிட்டிக்கு ஆட் பண்ணுறாங்க. அப்போ இதனால் என்ன சார் நன்மைகள்னா, நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நடக்கும். அப்போ இந்த டோக்கன் இங்கேருந்து வரக்கூடிய டாலர் யூஎஸ்டிடின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த யூஎஸ்டிடி என்ன பண்ண போகுது, இதுதான் தேவைங்க, லிக்விடிட்டி டாலர் தான். அப்போது இங்கேருந்து மக்களுக்கு வெளியே இருந்து வெளியே மார்க்கெட்டில் ஒரு ரியல் ரெவன்யூவாக அங்கேருந்து வெளியே இருந்து கொண்டு வரக்கூடிய ஒரு டாலர். ஓகே, ரியல் ரெவன்யூன்னு சொல்லலாம். உண்மையான வருமானம்ன்றது அங்கேருந்து வருது. ஏன்னா இங்கே டோக்கனை தான் ஸ்டேக் பண்ணுறோம், அங்கே டாலராக கிடைக்கும் போது வருமானம். அது எப்படி சார் வரும்னா, இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டில் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ்லேருந்து ஒரு பங்கு நமக்கு கொடுக்குறாங்க. அந்த மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொஷின் அண்ட் ரைஸ்லையும் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு ஒன்று வாங்குவாங்களே, அந்த ஃபீஸ்னா என்ன, ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னு சொல்லலாம். அந்த ஃபீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு பங்கு, இப்போ 5 ரூபா வருதுன்னு வச்சுக்கலாம், அதில் ஒரு 2 ரூபா இங்கே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போது அதுலேருந்து ஒரு பங்கு என்ன பண்ணுறாங்க, இந்த லிக்விடிட்டியை ஆட் பண்ணுறாங்க. யாருக்கு, இந்த ஐபிஎஸ் டோக்கனுடைய லிக்விடிட்டிக்கு ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது, உண்மையான ரியல் கேம் சேஞ்சர், ஆட்ட நாயகன் சொல்லலாம் இவனை தான். ஓகே, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த சிஸ்டமோட டிசைன் பண்ணப்பட்டது அல்காரிதம் வந்து வித்தியாசம் பண்ணுறது, அதில் இது ஒருத்தன். இவன் யார் சார் அப்படின்னா, இவன் தான் சார் உண்மையான இந்த சிஸ்டமுடைய கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். சார் இவன் தான் ஆட்ட நாயகன் சார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இவன் வந்தாவே ஏதாவது ஒன்று பண்ணுவான் சார், இவன் வந்துட்டாவே மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு பெரிய இம்பாக்ட் நடக்கும், இவனுடைய சேட்டைகள் தாங்காசான்னு சொல்லலாம். அப்போ இவன் என்ன சார் பண்ண போகிறான் அப்படின்னா, இந்த டோட்டல் ஈகோசிஸ்டமுடைய லிக்விடிட்டியை இவன் ட்ராவல் பண்ணி கொண்டு போகிற விதம் தான் சார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி சார் கொண்டு போகிறோம் அப்படின்னு பாருங்கள். மார்க்கெட்டில் இந்த சொன்னல, இந்த பார்ட்ஸ் மார்க்கெட்டில் வந்து ரியல் ரெவென்யூ வருதுன்னா இங்கே தான் வருது. ஓகே, ஸோ இந்த ரியல் ரெவென்யூன்றது இங்கே தான் வருது. இந்த ரெவென்யூ என்னவா வரும், யூஎஸ்டிடியாக வரும்.
ஸோ அப்போ டாலராக வருது. ஆனால் இங்கே இன்னொரு விஷயம் சொல்கிற பாருங்க, நமக்கு தேவை என்னன்னாக்கா லிக்விடிட்டிக்கு ட்ரெஷரிக்கு என்ன வேணும், டாலர் தேவை. அப்போ என்ன பண்ணலாம், இந்த டாலரை கொண்டு வந்து டைரெக்டாக இங்கே விட்டாக்கா, ஸோ இந்த ட்ரெஷரியில் இங்கே வரக்கூடிய டாலரை கொண்டு வந்து இங்கே விட்டால் என்ன பண்ணலாம், ட்ரெஷரியுடைய பேலன்ஸ் ஆட் ஆக போகுது, மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு தான் ஒரு வித்தியாசமான ஒரு மெக்கானிசத்தை கையாண்டிருக்காங்க. அது என்ன சார் அப்படின்னா டிஃப்ளேஷன். இந்த டிஃப்ளேஷன் என்ஜின் அப்படின்னு என்னன்னாக்கா சப்ளையை வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். அது எப்படி சார் குறைக்கனாக்கா, இங்கிருந்து வரக்கூடிய டாலர் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களே, அந்த ஃபீஸோட ஒரு பங்கு என்ன பண்ணுறாங்க, டு யூஸ்ட் எங்கே கொண்டு போகிறாங்க சார் அப்படின்னா இந்த மெக்கானிசம் வழியாக கொண்டு வந்து இங்கே மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் டோக்கனை வாங்குறாங்க, பை பண்ணுறாங்க. பை பண்ணி பர்மனண்ட்டாக எரிச்சிடறாங்க சார். பர்மனண்ட்டாக எரிக்குதுன்னா டோக்கனாக சப்ளையை வந்து எரிக்கிறது. இந்த டோக்கன் வந்து மறுபடியும் சப்ளைக்குள்ளே வராது, சர்க்குலேஷன் சப்ளை. அப்போ இந்த சர்க்குலேஷன் சப்ளைனா என்ன சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார், நம்ம லாபத்தெல்லாம் விற்கிறோம்ல சார், மார்க்கெட்டை நம்ம டோக்கனை ஸ்டேக் பண்ணி லாபத்தை வித்துட்ருக்கோம்ல, அந்த லாபத்தெல்லாம் விற்கக்கூடிய டோக்கன் எங்கே இருக்குன்னா பேன்கேஸ் ஸ்வாப்பில் தான் இருக்கும். அதுதான் சர்க்குலேஷன் சப்ளைன்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்குலேஷன் சப்ளை எங்கே இருக்கும், ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். அந்த டோக்கனை வாங்கி எரிக்கிறது மூலமாக டோக்கன் வந்து சப்ளையில் குறையும். அப்போ பாருங்கள், நான் சொன்னல 2 விஷயம் இருக்குது. ஒன்று மின்டிங்கில் கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொன்று சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய சப்ளையை பர்னிங் பண்ணுறது. ஸோ இந்த 2 மெக்கானிசம், இந்த 2 அல்காரிதம் தான் இந்த சிஸ்டமுடைய ஒரு பியூட்டி, யூனிக்கான மெக்கானிசம். இதனால் என்ன சார் எஃபெக்ட் நமக்கு, இது ஒரு பெரிய விஷயமா சார், நாங்களா உண்மையிலேயே சொல்கிறேன் இதுதான் பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நமக்கு. அப்படி என்ன சார் நடக்க போகுதுன்னா, அந்த டோக்கன் சப்ளை எப்பவுமே குறைஞ்சிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், சப்ளை வந்து சிங்க் ஆகிட்டே இருக்கும். லிக்விடிட்டி ஆட் ஆகிறதுனால டாலர் வந்து அதிகமாக உள்ள வரதுனால நமக்கு மின்டிங்கில் ரேஷியோவில் குறையுது. ஒரு பக்கம் என்ன நடக்குது, ஒரு பக்கம் மின்டிங் நடந்து மேலே ஏற்றினாலும் ஆப்போசிட்டில் கீழே இறக்கக்கூடிய ஒரு பர்னிங் மெக்கானிசம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன சேர்ந்து ஒரு பேலன்ஸ்ட் பண்ணி இந்த சிஸ்டமை கொண்டு போகிறதுக்கான ஒரு அல்காரிதம் இது. இந்த அல்காரிதம் இருந்ததுனால சிஸ்டமில் ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்கும் இந்த சிஸ்டம். நெக்ஸ்ட்டு இப்போ 2026 இருக்குன்னாக்கா அடுத்த 2033 வரைக்கும் எங்களுடைய ஈகோ சிஸ்டமில் வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியாக இருக்கும். டெஃபி மார்க்கெட்டில், டெஃபி டீசென்ட்ரலைஸ்ட் ப்ராடக்ட்டில் இது மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணும், டெஃபினட்டாக கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த சிஸ்டமுடைய முக்கியமான சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, மார்க்கெட்டில் எந்த சிஸ்டம் இல்லாத ஒரு சிஸ்டம் இதுதான். அதனால தான் நான் சொல்கிறேன் மறுபடியும் இந்த சிஸ்டம் தான் யூனிக் சிஸ்டம்னு சொல்கிறேன், யூனிக்கான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஃப்ளைவீல் சைக்கிள் சார். இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஃப்ளைவீல் எஃபெக்டில் இருக்கும். அப்படின்னாக்கா எப்படி நடக்கும்னாக்கா இது ஒரு லூப் ஹோல்லாம் எதுவும் கிடையாது சார். ஒரு யூசர் உள்ளே வந்து ஸ்டேக்கிங்கோ பாண்டிங் ஆக்டிவ் பண்ணுறாரு, சப்ளை வந்து ஐபிஎஸ் டோக்கன் டிமாண்ட் கிரியேட் ஆகுது, இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டில் உள்ளே வருது, இங்கே ஒரு ரியல் ரெவென்யூ டாலர் கிரியேட் ஆகுது. அந்த டாலரை வச்சு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சப்ளையில் நம்முடைய சர்க்குலேஷன் சப்ளை இருக்கக்கூடிய ஐபிஎஸ் டோக்கனை வாங்கி பர்மனண்ட்டாக எரிக்கிறாங்க. எரிச்சப்புறம் அப்போது சப்ளை வந்து குறையுது, லிக்விடிட்டி ஆட் ஆகுது. ஸோ இதனால் வந்து டோக்கனோட ப்ரைஸ் ஸ்டேபிளாக இருக்கும், இம்ப்ரூவ் ஆகும். அப்போது உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கும் சரி ஒரு நம்பிக்கை அதிகமாகும். இந்த நம்பிக்கையை பார்த்தோம்னா நிறைய யூசர் உள்ளே வருவாங்க. இது ஒரு ரீசைக்கிள் ஃபார்முலா மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் மார்க்கெட்டில் எங்கேயுமே இல்லை சார். ஓகே, அதனால தான் இது ரிப்பீட்டட் சைக்கிள்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு ஈகோ சிஸ்டம் எப்படி இந்த பார்ட்ஸோடைய வேல்யூ லூப் எப்படி சொல்கிறாங்கன்னா இது தன்னைத்தானே நிலைநிறுத்த ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் ஈகோ சிஸ்டம் சொல்கிறாங்க. இந்த சிஸ்டம் வந்து தனக்குத்தானே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஈகோ சிஸ்டமாக உருவாக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இந்த சிஸ்டம் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு வேல்யூ கேப்சர் லூப்பாக இருக்குது. மார்க்கெட்டில் உள்ள வந்து ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டில் ரியல் ஆக்டிவிட்டின்னா பெட்டிங்ஸ் நடக்குதுங்க, கொஷின்ஸ் பண்ணுவாங்க, அதில் எஸ்ஆர் நோ கொஷின்ஸ் நடக்கும். அதில் பெட்டிங்ஸ் மாதிரி வந்து வரக்கூடிய ரெவன்யூ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் என்ன பண்ணாங்க, டெஃபியோட இன்ஜின் கொண்டு போகிறாங்க. ஓகே, ஸோ டோக்கனோட லிக்விடிட்டி அதிகமாகும், டோக்கன் ஸ்டெபிலிட்டி அது நல்லா இருக்கும், ஈகோ சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட் வரும், மோர் யூசர் உள்ள வந்து ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டில் பங்கேற்பாங்க. அப்போ இதுவும் ஒரு லூப்புடு சிஸ்டமாக இருக்குது, ஒரு வேல்யூவான ஒரு சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டம் தன்னைத்தானே ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டமாக உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சொன்ன சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, என்னை நம்பாதீங்க, கோ அண்ட் வெரிஃபை, டோன்ட் ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. ஓகேங்களா, நாங்கள் எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம், ட்ரஸ்டட் டிசைனாக இருக்கும். நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டு செக்யூரிட்டி எல்லாம் வச்சுருக்கோம் உள்ளோ. ஆனால் என்ன சொல்கிறாங்க, கோர் மெசேஜ்னு பாருங்க, டோன்ட் ட்ரஸ்ட்
பட் வெரிஃபை. என்ன நம்பாதீங்க நீங்கள், ஆனால் நீங்கள் போய் வெரிஃபை பண்ணிக்கலாம். எங்கே சார்ப்பா என்ன சார் இப்படி விஷயம், அவ்வளோ பெரிய விஷயமா சார் இவங்க சொல்கிறதுனா, ஆன் சேனல் எல்லா டேட்டாவும் இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூஷன் இருக்குது, கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த் இருக்குது, லிக்விடிட்டி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி என்ன இருக்குன்னா, இந்த பார்ட்ஸ் ஈகோசிஸ்டம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஈகோசிஸ்டமாக கொடுத்துருக்கும். அதனால தான் தைரியமாக என்ன சொல்கிறாங்க, எங்களை நீங்கள் நம்பாதீங்க, நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் சார் எங்கே சார் நான் போய் பார்க்குறதுனா, அவங்களே அதுக்கும் வரி கொடுத்துட்டாங்க. இந்த சிஸ்டமில், இந்த பார்ட்ஸ் மார்க்கெட்டுடைய சிஸ்டமில் எல்லா டேட்டாவும் டோக்கனுடைய என்னென்ன இருக்குது, டோக்கனாமிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கிறது, அந்த அட்ரஸ் எல்லாமே இருக்குது. டோக்கன் அட்ரஸு, பார்ட்ஸ் டோக்கன் அட்ரஸு, கவர்னன்ஸ் டோக்கன் அட்ரஸு, ட்ரெஷரி எப்படி கண்ட்ரோல் பண்ணாங்க அதோடைய ட்ரெஷரி பேலன்ஸ் பார்க்கக்கூடிய அட்ரஸு, அந்த லிக்விடிட்டிக்கு என்ன இருக்குது, கண்ட்ரோல் மெக்கானிசம் என்ன வச்சுருக்காங்க அதில், இதோட எல்லா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அட்ரஸும் சிஸ்டமில் இருக்குது. இதை நீங்கள் டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா இங்கே இமேஜாக இருக்குது எல்லாமே நம்ம காப்பி பண்ணி நம்முடைய பிஎஸ்சி ஸ்கேனில் செக் பண்ணலாம். இது பிஎஸ்சி ஸ்கேனில் ரன் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஆன் சேனலே வெரிஃபை பண்ணலாம். அதனால தான் அவங்க டோன்ட் ட்ரஸ்ட் பட் வெரிஃபைன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ரோட் மேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் மார்க்கெட்டில் ஏற்கனவே வந்த எல்லா சிஸ்டமுடைய ஓவர் கம் பண்ணி வந்திருக்குன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறேன்னாக்கா, இவங்க 2024 டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டம் எப்படி வந்திருக்கு, 2024 டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சாரி, ஒரு நிமிஷம். ஓகே, இந்த சிஸ்டம் 2024 டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இவங்க பார்த்தோன்னா, நான் அடுத்த வாரம் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலை. இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்துட்டாங்க. இந்த சிஸ்டம் சூப்பராக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. எப்படின்னா, இங்கேருந்து இதை முடிச்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு, இதையும் முடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட டெஃபி லான்ச் பண்ணது. எப்போ லான்ச் பண்ணாங்க, ஏப்ரல் மாதம் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் லான்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்ட்ஸ் மார்க்கெட் நேற்று லான்ச் ஆனது. ஸோ ஆல்மோஸ்ட் சிஸ்டம் எங்கே இருக்குது, இந்த சிஸ்டம் ஃபுல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ராவல் தான் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, இது 1 by 1 இது வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது ஆன் ப்ராசஸில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸிங் கம்ப்ளீட்டாக இது அப்படியே ஜேர்னியை 2033 வரைக்கும் இந்த சிஸ்டமுடைய ஜேர்னி இருக்குது. ஸோ அதனால் ஒரு லாங் டேர்ம் ஈக்கோ சிஸ்டம் சொன்னல, மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு லாங் டேர்ம் ஈக்கோ சிஸ்டம் அப்படின்னா இதுதான் சார். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சிஸ்டமுடைய ஓவரால் ஒரு ஈக்கோ சிஸ்டம் பற்றி நான் டெஃபினட்டாக கிளியராக ஒரு பிக்சர் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோடைய நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும், இந்த டோக்கனை ஸ்டேக் பண்ணி ஏர்னிங்ஸை பார்க்கணும் அப்படின்னா அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த வீடியோ நான் இதோட அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் ஃபியூச்சரில். ஓகே, ஏன்னா நிறைய டைம் போயிடுச்சு, இதுவே ஆல்மோஸ்ட் ½ hour கிட்ட ஆகிடுச்சு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பார்ட்ஸ் ஈக்கோ சிஸ்டமுடைய ஐபிஎஸ் டோக்கனை வாங்கி ஸ்டேக் பண்ணுறது மூலமாக என்னென்ன மெக்கானிசத்தோடு அது டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, அங்கே அதனுடைய வருமானங்கள் எப்படி நம்ம இதன் மூலமாக ஏர்ன் பண்ணலாம், லீடர்ஷிப் இன்கம் எப்படி வருது, இந்த சிஸ்டமுக்குள்ளே வந்தால் லாங் டேர்ம் அசட்டில் ஒரு வேல்யூவான ஒரு டோக்கன் இருக்குது, அந்த பார்ட்ஸ் டோக்கனை ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாத்த பற்றியும் டோட்டலாக ஒரு வீடியோவை நான் அடுத்து கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக இருக்கும் இது மேக்ஸிமம் இதுவே. ஸோ சாரி டு சே 30 minutes கிட்ட ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ நியூஸ்.